இப்போ மாஸ் எக்ஸ்டிங்ஷனோட ஒரு ஃபேஸ் நடந்துட்டுருக்கு. நாலா பக்கமும் தண்ணியாக இருக்கும், ஆனால் குடிக்க தண்ணி இருக்காது. ஒரு ஆங்கில கவிதை, வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நோ வாட்டர் டு ட்ரிங்க். நாலா பக்கமும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும், ஆனால் அது கடல் நீராக இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டராக இருக்காது. இருந்த ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாம் உருகி கடலோட கலந்துடும். கடல் நீரை குடிங்க. ஒவ்வொரு வருஷமும் மக்கள் செத்து போவாங்க, நோய்வாய்ப்படுவாங்க, தங்களோட வீட்டை இழப்பாங்க, தங்களோட வாழ்வாதாரத்தை இழப்பாங்க, தங்களோட ஆரோக்கியம், குடும்பம் எல்லாவற்றையும் இழப்பாங்க. ஒரே நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா கூட பரவாயில்ல, வலி குறைவாக இருக்கும். நம்ம அப்படி ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போயிட மாட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், மூச்சு திணறி துடிதுடிச்சு செத்து போவோம். சாகிறதுக்கு முன்னாடி நெருங்கினவங்க எத்தனை பேரோட மரணத்தை பார்க்க போகிறோமோ தெரியல. உங்கள் வேலை பணம் சேர்த்துறது இல்லை. கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட முடியாது. இது நீங்கள் போராட வேண்டிய தருணம். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் செய்ய வேண்டியதில்லை. பல போராட்டங்கள் போராட தகுதியானவையே இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் வரும். அதுக்கு புறமுதுகு காட்ட முடியாது. நான் புரிஞ்சுக்கிட்டது, இப்போ நம்ம தலைமுறைக்கு எதிரில் இருக்கிற போராட்டம் காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்கான போராட்டம். அதுக்கு புறமுதுக காட்ட முடியாது.